அடுத்து the chapter outline. The preparation of a chapter outline is a useful first step in writing the rough draft. இப்போ நம்ம ஒரு சாப்டர் அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரஃப் டிராஃப்ட் நம்ம ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு மெயின் டிராஃப்ட் நம்ம இது பண்ணுறக்கு முன்னாடி ஒரு ரஃப் டிராஃப்ட் நம்ம யூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ ரஃபாக இப்போ நம்மளே ஒரு பக்கம் நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்மளே ஒரு பக்கம் போய் ஒரு செமினார் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் நம்ம போய் செமினார் எடுக்கிறோம்னா ரஃபாக ஒரு டிராஃப்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பாயிண்ட்டாக எது முக்கியம் அப்படிங்கிறது எடுப்போம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. த சாப்டர் இன் மோஸ்ட் தீசிஸ், ஒவ்வொரு தீசிஸ்லேயும் ஆகட்டும் இல்லை டிசர்டேஷன்லேயே ஆகட்டும் அந்த சாப்டர் அப்படிங்கிறது அந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றாங்க. there is an introductory chapter and usually there is a chapter reviewing previous research. அதான் அந்த சாப்டரை நம்ம எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது அண்ட் யூஸ்வலாக அந்த சாப்டரை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ரிசர்ச்சிலிருந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கணுன்றாங்க. த நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர், அடுத்து வரக்கூடிய ஃபியூ சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லையா அது, அப்புறம் த பாடி ஆஃப் அந்த தீஸோட பாடி எப்படி, அந்த தீஸோட பாடி ஆகட்டும் இல்லை வேரி அக்கார்டிங் டு த ஸ்டடி, இதெல்லாமே வந்துட்டு நம்ம படிக்கிறத பொறுத்து வேரி ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஃபுல் தீசிஸோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறது மூலிமா, நம்ம வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுறது மூலிமா அந்த அதில் வேரி ஆகுதுங்கிறாங்க. த எம்பிரிக்கல் ரிசர்ச் ஸ்டடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பிரிக்கல் ரிசர்ச் சொல்கிறாங்க, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஸ்டடி frequently has no frequently has one or more chapters on procedures and techniques. இப்போ வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் எத்தனை ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குமாம்மா, ஒன்று இருக்கும் இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதீசிஸ் சொல்லலாம், இல்லை சாம்பிள் சொல்லலாம், இல்லை டெஸ்ட் பண்ணது சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒன் ஆர் மோர் சாப்டர்ஸ் ஆன் ப்ரொசீஜர்ஸ், ஒரு சாப்டர்லேயே ஆகட்டும் இல்லை நிறைய சாப்டர்லேயே ஆகட்டும் அதில் வந்து ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நிறைய டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் ஆர் மோர் சாப்டர் ஆன் ரிசல்ட் ஆஃப் த ஸ்டடி, இல்லை ஒன்று இல்லாட்டி இன்னொரு சாப்டரில் எப்படி இருக்கும்னா அந்த படிச்சிருக்கிறதோடைய ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டடி எதை பொறுத்து இருக்குது, அது ரிசல்ட் தான் இருக்கும்ன்றாங்க. ஒன்று ஒரு ப்ரொசீஜர் அண்ட் டெக்னிக்கை வச்சு அந்த சாப்டர்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த ஃபுல் ஸ்டடியும் அந்த ஃபுல் ஸ்டடியோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் இருக்குன்றாங்க. அடுத்து இதே செகண்ட் வந்து அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஸ்டடி ஃப்ரீக்வெண்ட்லி ஹேஸ் அ டிவிஷன் ஆஃப் சாப்டர் அக்கார்டிங் டு இந்த சாப்டர் வந்து எப்படி டிவைட் பண்ணுவாங்களாமா, குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை வச்சு டிவைட் பண்ணுவாங்க. லைக் அதோட இன்ஸ்டண்ட்டாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, இயர்லி ஸ்டோனிக் ஏஜ் இல்லை இயர்லி நடந்திருக்கும் இல்லையா ஸ்டோன் ஏஜ் அந்த மாதிரி. ஸோ அந்த ஏஜில் என்ன நடந்துச்சு, மிடில் ஏஜில் என்ன நடந்துச்சு, இப்போ லேட்டாக இயர்லியர் ஏஜில் என்ன நடந்துச்சு, இப்போ இருக்கிற ஏஜில் நடந்துச்சு. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் அந்த குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்டடியில் இருக்கும். ஏன்னா அனாலிட்டிக்கல் ஸ்டடினாலே எல்லாமே அனலைஸ் பண்ணுறது, இப்போ ஒரு உமன் எடுத்துக்கிறோம், உமனை பற்றி அப்படின்னா அப்போது அவங்க எப்படி இருந்தாங்க, மிடில் எப்படி இருந்தாங்க, இப்போது எப்படி இருக்காங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கக்கூடியது தான் இந்த அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறாங்க. இந்த எல்லா ஒரு சாப்டரை வந்து இதை டிவைட் பண்ணி தான் இருக்கும், இதை அக்கார்ட் பண்ணி தான் டிவைட் பண்ணியிருக்குன்றாங்க. ஆர் அப்படி இல்லைனா லாஜிக்கல் டெவலப்மெண்ட் பொறுத்து இருக்கும். ஒன்று குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜை பொறுத்து எராவை பொறுத்து இருக்கும், இன்னொன்று வந்து லாஜிக்கல் டெவலப்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். த ஃபைனல் சாப்டர் இஸ் ஃபார் கன்க்ளூஷன். ஸோ அந்த ஃபைனல் சாப்டர் அப்படிங்கிறது கன்க்ளூஷனுக்காக சொல்லப்படக்கூடியது அந்த ஃபைனல் சாப்டர். வித்தின் ஈச் சாப்டர் தெர் ஆர் மேஜர் சப்ஹெட்டிங்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லேயுமே சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் அதே சமயம் மைனர் சப்ஹெட்டிங்ஸும் இருக்கும், மேஜர் சப்ஹெட்டிங்ஸும் இருக்கும், மைனர் சப்ஹெட்டிங்ஸும் இருக்கும். அதாவது என்னென்னா சென்ட்ரல் ஹெட்டிங் இருக்கும், அப்புறம் சப்ஹெட்டிங் இருக்கும், பேராகிராஃப் ஹெட்டிங் இருக்கும், சைட் ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. தீஸ் ஹெட்டிங்ஸ் ஆஃபன் derive from the headings used in note taking or from some of the points described above. இந்த ஒரு ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹெட்டிங்ஸ் எது வச்சுருக்குன்னா ஒரு நோட் டேக்கிங் வச்சுருக்கோம், நம்ம எது நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுருக்கு. ஃப்ரம் த ஹெட்டிங்ஸ் யூஸ்ட் இன் நோட் டேக்கிங்லேருந்து அந்த ஹெட்டிங் யூஸ் பண்ணப்படுது. அப்படி இல்லைன்னா அந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வருது அதிலிருந்து அந்த ஹெட்டிங்ஸை போடுவாங்க அப்படிங்கிறாங்க. பிலோ த சாம்பிள், சில சாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. சாப்டர் அப்படி ஒரு சாப்டர், அந்த சாப்டரில் ஃபஸ்ட் என்ன இருக்கும், இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வந்து அந்த ப்ராப்ளமுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஸ்டடி
வந்து எதை சிக்னிஃபை பண்ணுது, அடுத்து வந்து செட்டிங் ஆஃப் ஸ்டடி, அடுத்து லிமிட் ஆஃப் ஸ்டடி. ஸோ இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு சாப்டர் அவுட்லைன் எப்படி கொடுக்கறது. அடுத்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கன்க்ளூஷனில் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு முடிக்கணும். இதுதான் சாப்டர் அவுட்லைன் இஸ் அ கைடு ஃபார். சாப்டர் அவுட்லைன் வந்து எதை கைட் பண்ணுது, பிளானிங் த தீசிஸ்க்கு வந்து கைட் பண்ணுது. ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தீசிஸ் ரைட் பண்ணுறோம், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் நமக்கு தெரியணும் இல்லையா. இந்த ஒரு சாப்டர் அவுட்லைன், ஒரு சாப்டர் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு நாவலில் நம்ம சம்மரின்னு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போய் எழுதுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரடக்ஷன் போடணும், அதுக்கப்புறம் வந்து மெயினான சப்ஹெட்டிங்ஸ்லாம் நம்ம போடலாம், அந்த சப்ஹெட்டிங்ஸ் கூட சில கோட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த சாப்டர் அவுட்லைன் எதை கைட் பண்ணுது, தீசிஸை நம்ம பிளான் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுது. சம் ஆஃப் த ஹெட்டிங்ஸ் மே நீட் டு பி சேஞ்ச். சில ஹெட்டிங்ஸை நம்மளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ப்ராசஸில் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ த ஃபைனல் ஃபார்ம் இஸ் டிட்டர்மைன்ட் பை த நேச்சர். அந்த ஃபைனல் ஃபார்ம் வந்து நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பண்ணிக்குது, தனக்கு தானே அப்படி ஸ்டடி பண்ணி. ஏன்னா நேச்சர் இப்போ இதுக்கு நம்ம வேற ஒரு ஹெட்டிங் போட நல்லாயிருக்கும் அப்படி. ஹெட்டிங்னா அந்த அந்த ஹோல் நாவோட ஹெட்டிங் மாற்றுறது கிடையாது, அந்த சப் ஹெட்டிங்ஸை மாற்றுறது. அதுதான் அந்த சாப்டருடைய அவுட்லைன், அதான் சொல்கிறாங்க. பை த கன்வர்ஷன் அதுதான் ஸ்காலர் ரைட்டிங். இந்த ஸ்காலர் ரைட்டிங்க்கு இந்த ஒரு அவுட்லைன் சாப்டர் அவுட்லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க.